வணக்கம் நேயர்களே. தெற்கு திசை வாசல் பார்த்து பயப்படாதீங்க. மீண்டும் இதே விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெற்கு திசை வாசலில் எந்த மாதிரி வீடு நமக்கு இருந்தால் நம்முடைய கஷ்டத்தை நீக்கிட்டு நம்ம பெரிய ஆளாக நல்ல வசதியாக வாழலாம். என்னுடைய அனுபவத்தில் தெற்கு திசையில் வாழ்ந்தவங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், எம்எல்ஏ, எம்பி அந்த மாதிரி பெரிய பதவியில் வாழ்ந்தவங்க எந்த மாதிரி வீட்டை கட்டி வாழ்ந்தால் நம்ம நல்லா இருக்கலாம். அதே போல் நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி தெற்கு திசை வாசலாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பை உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் சுகமாக வாழ வேண்டும். அதுக்காக இதில் உங்களுக்கு பயம் இல்லாமல் எந்த மாதிரி தோஷம் இல்லாமல் நேரடியாக ஒரு நல்ல வரைபடத்தை காட்டுறேன். ஏனென்றால் அதில் பார்த்தவுடன் உங்களுக்கு பரிகாரம் இல்லாமலே இதை உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வாஸ்து பண்ணுற மாதிரியே உங்களுக்கு எங்களுக்கு ஒரு தெற்கு திசை வீடு இருக்குது, அதில் என்ன செய்ய வேண்டும் அதுக்கு ஃபோன் பண்ணுற வேண்டிய அவசியம் இல்லாமல் நீங்கள் இதை பார்த்துட்டு இதே போல் உங்கள் வீடை கட்டி விட்டீங்கன்னா நீங்கள் சுகமாக நல்ல வாழ்க்கையை வாழலாம். இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி வீடு இருக்குது, அதில் குறை ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதை மாற்றி அமைச்சிட்டு நாங்கள் தெற்கு வீட்டு வாசல்லே இருந்து நல்லா சுகமாக வாழ்கிறோம் அப்படின்னு லெட்டரும் எழுதுவீங்க, நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிங்க. என்னங்க தெற்கு விசிலில் இந்த மாதிரி இருக்கா? தெற்கு வீட்டில் ஒரு வசதியான நிலைமைக்கு வர வேண்டும் அப்படின்னா அவர் நல்லா கடுமையாக ஒழிப்பார்கள். எப்படி கடுமையாக ஒழிப்பார்கள்? ஏனென்றால் தெற்கு திசை ருத்ரன் அஹிம் சூர்யா. ருத்ரன் அஹிம் சூர்யா என்றால் ருத்ரனும் சூரியனும் சேரும் இடம். ஏனென்றால் கிழக்கு திசை காலியாக அந்த வீட்டில் இருந்தால் சூரியனும் குருவும் அந்த வீட்டில் ஒரு பண வசதியை கொடுப்பார்கள். எப்படி கொடுப்பார்கள் அதை இப்பொழுது வரைபடத்தில் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, தெற்கு திசை இங்கே ரோடு இருக்குது, காலியான மனை, இந்த இடத்துல காலியான இடம் விட்டுருக்காங்க, இந்த இடத்துல காலியான இடம் இருக்குது. இப்பொழுது வீடு நம்ம வாங்கும் பொழுது வீடு கட்டும்போது நமக்கு என்னென்ன தேவை இருக்குது? ஃபஸ்ட்டு ஒரு வீடு அப்படின்னு அமைத்தால் நமக்கு தேவை என்றது ஒரு கிணறு, ஒரு தண்ணி தொட்டி. என்றால் தண்ணி வரவில்லை, கவர்மெண்ட்லேருந்து வர்ற தண்ணியை நம்ம சேகரித்து வீட்டுக்கு உபயோகம் பட வேண்டும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கிணறு இல்லைன்னா போரிங். கிழக்கு ஈசானியம், அந்த ஈசானியமும் பாருங்கள் இந்த மத்திய லைனில் இருக்கக்கூடாது. அதாவது இந்த இடத்துலேருந்து அந்த கோட்டுக்கு நடுவு இல்லாமல் இந்த இடத்தில் இருக்கிறது, நல்லா இருக்குது. இந்த இடத்தில் தண்ணி தொட்டி, இந்த தண்ணி தொட்டி சம்பு, இங்கே கிணறும் இருக்கலாம், அங்கே போரிங்கும் இருக்கலாம். 2 பூஜை அறை. ஈசானியத்தில் பூஜை அறை அமைச்சால் மன நிம்மதி, தன நிம்மதி, ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதுவும் கிழக்கில் சாமி அமைத்து தெற்கில் மத்திய பாகத்தில் அதுக்கு வாசல் அமைச்சால் அந்த சாமி அறை 1ஆம் நபர் அறையாக உங்களுக்கு பண வசதியை கொடுக்கும். அதுக்கப்புறம் தண்ணி இருக்குது, சாமி அறை இருக்குது, சாப்பாடு, சமையல் அறை பாருங்கள், இங்கே கற்பாக நாங்கள் போட்டு காட்டியிருக்கோம். இதுதான் சமையல் மேடை. இங்கே உங்களுக்கு சாமான் கழுவுறதுக்கு சிங்க். வீட்டுடைய வாசல், இதில் ஒரு வாசல், 2வது வாசல். இந்த வாசலுக்கு நேராக எப்பொழுதுமே தெற்கில் ஒரு சின்ன வாசல் கண்டிப்பாக அமைக்கணும். இந்த மாதிரி அமைக்க வேண்டும். அந்த மாதிரி அமைச்சாதான் வர பணம் உங்கள் வீட்டில் நிற்கும், பீடை சேராது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வாசல் காலியாக விட்டுருக்கோம். இங்கே ஒரு வாசல், இங்கே ஒரு வாசல், இங்கே ஒரு வாசல், 3 வாசல் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சர்வீஸ் லேனுக்கு போகணுன்றால் இங்கே வடக்கில் ஒரு வாசல் கொடுக்கணும். இப்பொழுது இதில் சமையலாவது. இப்போ மாஸ்டர் பெட்ரூம் எப்படி அமைத்தால் 100% வாஸ்துவாக நிம்மதியாக வாழலாம், அதுக்கு மாஸ்டர் பெட்ரூமில் போகிறோம். இதில் கிழக்கில், மத்திய கிழக்கில் ஈசானிய மத்து தான் பெட்டியை போடணும். இப்படி போட்டுட்டு தலையை இந்த வெஸ்ட்லேயும் வடக்கிலும் இந்த வடக்கு திசையில் இந்த டாய்லெட் பாத்ரூமை அமைக்க வேண்டும். இந்த ஈசானியத்தில் இந்த காலியான இடத்துல இந்த உங்களுடைய அல்மாரி, கண்ணாடி, ட்ரெஸ்ஸிங் டேபிளை இந்த இடத்துல அமைக்கணும். அதாவது மேற்கு திசையில் தலை வச்சு கிழக்கில் கால் வச்சு படுத்து இந்த இடத்துல இந்த சமையல் அறை மாதிரி இங்கே இருக்கிறது, இது சமையல் இல்லை, இது உங்களுக்கு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அமைச்சா பெட்ரூம் நம்பர் 1 ஆகிடும். இப்பொழுது இங்கே ஒரு கோடு மாதிரி போட்டு காட்டுங்க. இது என்ன? இதுன்றது அந்த தெற்கு திசையுடைய பூமி. உங்கள் வீட்டுடைய இந்த பூமியிலேருந்து இந்த பூமி ஒரு கம்மி 1 அடியாவது மேலே தூக்கிடுங்க.
இந்த பூமி எவ்வளோ மேலே இருக்கோ அவ்வளோ உங்களுக்கு வந்து பண வசதி வந்து நிம்மதியாக வந்து சேரும். தெற்கு திசை வீட்டில் எப்பொழுதுமே ஒரு மனிதன் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படி ஒரு மனசு வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண வசதி வந்து சேரும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்து இந்த மாதிரி அமைப்பில் இன்னொரு விசேஷம், உங்களுடைய கிச்சன் சமையல் அறையில் ரோஸ் கலர் வண்ணங்கள், பெட்ரூமில் எல்லோ கலர் அமைச்சு, சாமி அறையில் வெள்ளை கலர் அமைச்சால் இந்த மாதிரி வீட்டில் நல்ல வசதி வந்து சேரும். இந்த வீட்டில் இந்த கோடு நம்ம போட்டு காட்டியிருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்றும் பண்ணலாம். என்னென்னா, அந்த பூமி ஹைட்டு பண்ணும்பொழுது அதில் வந்து மரம் செடி கொடி வச்சு அந்த இடத்த இன்னும் வலுவாக பெருசாக அந்த இடத்துல அமைச்சிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு நல்ல வசதியை கொடுக்கும். வெளிநாடுகளுக்கு போய் நீங்கள் பணம் வந்து சம்பாதிக்கலாம். ஏனென்றால் இந்த தெற்கு திசைக்கு அந்த ஒரு பவர் இருக்குது. அந்த வசிக்கிறவர்கள் வெளிநாட்டுக்கு போய் பணத்தை சம்பாரித்து எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி அமைச்சு நீங்கள் நிம்மதியாக வாழலாம். இல்லைங்க எங்களுக்கு குறை இருக்குது அப்படின்னு சொன்னால், என்ன குறை இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி சாதாரணமாக மாற்றி அமைச்சால் உங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதில் வந்து எப்பொழுதுமே இந்த இடத்தில் நைருத்தியில் ஜன்னலும், இந்த நைருத்தியில் ஜன்னல் வைக்காதீங்க. இல்லைன்னா கோர்ட்டு கேஸ், நல்ல வீடு இருந்தும் கோர்ட்டு கேஸ் கச்சேரி மாறிவிடும். இந்த பவுண்ட்ரி வால், இந்த கிழக்கு பவுண்ட்ரி வால்லேருந்து ஒரு 2 அடி அதிகமாக ஹைட்டில் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த பவுண்ட்ரி வால், இந்த நைருத்தியுடைய பவுண்ட்ரி வால் எப்பொழுதுமே கனமாகவும் ஹைட் அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து பீடை வந்து சேராது, பணம் வந்து சேரும், நிம்மதியாக வாழலாம். இப்பொழுது இந்த வாலே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு பிரச்சனை வரும். கண்டிப்பாக வால் ரைஸ் பண்ணணும். அந்த பவுண்ட்ரி வாலை நம்ம டார்க் கலர் ஷேடில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றுமே இல்லை, இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் நிம்மதியாக வாழலாம். இதில் கொஞ்சம் குறை ஏதாவது இருந்தால் நீங்கள் ஆஞ்சநேயர் கோயில் போங்க, செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போங்க, டெய்லி போக முடியலைங்க, ஆனால் சாப்பாடு சாப்பிட முடியுது, டெய்லி டிவி பார்க்க முடியுது, சினிமா பார்க்க முடியுது, ஆஞ்சநேயர் கோயில் போங்க. இல்லைன்னா ஹனுமான் சாலிசா படிங்க, சுந்தர காண்டத்தை படிங்க. ஆஞ்சநேயர் கோயில் போய் என்ன பண்ணணும், 3 சுற்றிட்டு வரணும். ஆஞ்சநேயர் கோயில் 3 சுற்றிட்டு வந்தது அகங்காரம் இல்லாமல் சாஷ்டாங்கம் பண்ணிவிட்டு ஆஞ்சநேயர் காலில் விழுந்துட்டு வரணும். ஏனென்றால் சஞ்சீவி ஆண்டனும் இந்த பூலோகத்தில் சஞ்சீவியாக இருந்து நீங்கள் கூப்பிட்ட இடத்துல வந்து உங்கள் கஷ்டத்தை ஆஞ்சநேயர் உங்களை நீக்கிடுவார். அந்த பிரச்சனையை அப்படியே எடுத்துட்டு தூள் பண்ணிடுவார். அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தெற்கு வாசல் வீட்டில் வாழ்ந்தால் நல்ல நிம்மதியாக வாழலாம். நன்றி, வணக்கம்.